கை எப்படி தைக்க போகிறோங்கிறத பார்ப்போம். இப்போ இங்கே கட் பண்ணி விட்டுருக்கோம் லேசாக தையல். இது நம்ம தையல் வரணுங்கிறதுக்காக கட் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ நம்ம இந்த அளவு 1.5 மடிப்புக்காக எடுத்துருக்கோம். இந்த கைக்கு 1.5 இன்ச்சு கைக்காக எடுத்துருக்கோம். நம்ம இங்கே தையலுக்காக கொஞ்சம் விட்டுட்டு இங்கே வச்சு நம்ம அளவு சரியாக வர மாதிரி போட்டு மடித்து தைச்சிக்கணும். இப்போ சின்னதாக ஒரு பட்டி மடித்து தைக்கணும். சின்னதாக இவ்வளோவுக்கு நம்ம கீழே அதாவது பின்னால் சின்னதாக பட்டி மடித்து தைச்சோம்லங்க, அதே மாதிரி இங்கே லேசாக சின்னதாக மடித்து ஒரு பட்டி மடித்து தைச்சிக்கணும். இது நல்ல தையலில் வச்சு நல்ல ஒரு நார்மலான தையலை வச்சு ஒரு தையல் போட்டுக்கணும். இது கொஞ்சோன்னு நம்ம இதில் இருக்கிற மாதிரி வெட்டி விட்டுருந்ததுனால இது ஒரே மாதிரி மடிக்க தான் வரும். சட்டையில் கொஞ்சம் இதோட ஜாயிண்ட் இருக்கிற மாதிரியே கொஞ்சம் நம்ம கை வெட்டி இருக்கும்போது இது பண்ணியிருந்தா இப்போ இடது பக்கம் வலது பக்கம்னு பார்க்க தேவையில்லை. நம்ம இப்படியும் லேசாக அப்படி மடித்து விட்டுட்டு அப்படி நீங்கள் அப்படி பார்க்க முடியலைன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா கையை ஒன்று இப்படின்னா ஒன்று இந்த சைடு வரும், இப்படி வரும் தையல், அப்படி வர மாதிரி பார்த்துக்கணும் நீங்கள். இப்போ அதை சொல்கிறேன் எப்படின்னு. அதாவது தையல் ஒரே பக்கம் இருந்துடக்கூடாது. கைக்கு தையல் தைக்கும் போதே நம்ம அதாவது இங்கே ஒரு கோடு இப்படி ஒரு கோடு கூட போட்டுக்கலாம் நீங்கள். அதாவது தெரியறதுக்காக இந்த நம்ம கோடு போட்ட பக்கம்தான் தைக்கணும், தையல் வரணும். இப்போ இந்த சைடு இப்போ தைச்சிட்டேன். இப்போ இந்த சைடு தைக்க போகிறேன். இப்போ இந்த கோடு இருக்குது, இந்த அடையாளம் பார்த்துட்டு தைச்சோம்னா நம்ம இந்த உள்வெட்டு வெட்டி இருக்கிற பக்கம் கரெக்டாக நம்மளுக்கு இதாகும். உள்வெட்டு வெட்டி இருக்கிற அந்த பக்கம் கைக்கு தைக்கும்போது நம்ம சட்டையோட முன்பாகத்தில் தான் வச்சு தைக்கணும். இதை தச்சாச்சு. இப்போ பட்டி இன்னும் கொஞ்சம், அதாவது இது உள்ளே வர தையல், இது மேலே, அதாவது இங்கே நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம்ல, வெட்டும் போதே நான் சொல்லியிருந்தேன் இங்கே கட் பண்ணி விடணும்னு. அந்த அளவுக்கு இப்படி வச்சு ஒரே இதாக ஓடு தையலாக போட்டுரும். லாங் தையலாக லாங் ஸ்டிச்சாக வந்துச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு பிரிக்க, அதாவது ரெமிங் பண்ணிவிட்டு பிரித்து விட தோதாக இருக்கும். ஓரத்திலே வரணும்னு அவசியம் இல்லை. இது கொஞ்சம் அந்த மேலேயே அந்த கொஞ்சம் இதாக வர்றதுலேயே தைச்சிட்டாலும் ரெமிங் பண்ணிவிட்டு பிரித்து விடுறதுக்கு நம்மளுக்கு நல்லா ஒரு இதாக இருக்கும். இதையும் அதே மாதிரியே அந்த வெட்டி இருக்கிற அந்த இதில் வச்சு மடக்கி இந்த பாகத்தையும் நல்லா
கை பட்டி மடித்து தைச்சாச்சு. இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணுறதை பார்ப்போம். இப்போ இதான் உள்வெட்டு போட்டிருந்தோங்க. இந்த பக்கம் உள்வெட்டுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. உள்வெட்டுக்கு இப்படி சட்டையில் வச்சு கையை ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே தையல் போட்டிருந்தோம்ல, கொஞ்சம் எடுத்து விட்ருங்க. இது எதுக்குன்னா இப்படி வச்சு தைக்கும்போது நம்மளுக்கு இப்போ நல்லா தைக்கிறதுக்கு வரும். அதுக்காக அதை லேசாக பிரித்து விட்டுட்டு, இப்போ இது வந்து இந்த நம்ம வந்து உள்வெட்டு வெட்டினோம்ல, இது வந்து நம்மளுக்கு சட்டையில் இந்த முன்பாகம் வர மாதிரி தான் வச்சு தைக்கணும். அதாவது இந்த பக்கம் கோடு போட்டிருக்கோம், முன்பாகம் இருக்கிற மாதிரி வச்சு தைக்கணும். அது எப்படின்னா, நம்ம இங்கே தையல் வெட்டி விட்ருக்கோம்ல, இங்கே லேசாக இதான் நேராக உள்ள இருக்குது, ஷோல்டருக்கு நேராக வரணும். இது அதாவது இது உள்ள அதை தையல் வந்து வெளியில் தான் போடணும். நம்ம வந்து இது வந்து கையோட மேல் பாகம், இது அடிபாகம். இப்படி நல்ல பக்கம் இருக்கிறத ரெண்டு பக்கம் ஒன்று போல் இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த நடுவில் வச்சு இந்த ஷோல்டர் தையல் இதையும் இப்படி வச்சு இங்கே கட் பண்ணி விட்டுருக்கிறதுலையும் இதில் நடுவில் வச்சுட்டு, அதாவது இந்த சைடு தான் நம்ம இந்த கரு வெட்டி விட்ட அந்த இது வந்து இந்த சைடு தான் வரணும். இப்படி வர மாதிரி, அதாவது சட்டையிலையும் நம்ம இங்கே தையலுக்காக வெட்டி விட்ருக்கோம்ல, இதில் வச்சு இதையும் இங்கே நம்ம இந்த தையலுக்கு வெட்டி விட்ருக்கோம், இதையும் இதில் வச்சு ஒன்று போல் வச்சு ஒரு தையல் போட்டுறணும். அதாவது நண்டுக்கால் அளவில் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. இந்த தையலுக்காக நம்ம 1/4 இன்ச்சு கூட தான் விட்டுருக்கோம். அந்த இதுக்கு அப்படியே நல்லா நம்ம இங்கே கட் பண்ணதுக்கு இப்படி வர மாதிரி இப்படி வச்சுக்கணும். நம்ம இழுத்து வச்சுக்கிட்டு முதல்லையே நம்ம இந்த தையல் இங்கே வருதுன்னா, முதல்ல இந்த சட்டையை அந்த கையளவை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக இழுத்து இந்த வெட்டுக்கும் இந்த வெட்டுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஸ்டிச்சிங் வரணும். முதல்ல என்ன இதில் எடுத்து தையல் போடுறோமோ அதே அளவுலையே சுற்றி கொண்டு வரணும். தையல் வந்து ஒரே அளவாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும் தையல். அப்போ தான் நல்லா ஒன்று போல் இருக்கும் சட்டை பார்க்க. இது மாதிரி இந்த கோடு போட்டிருக்கிறது வந்து முன்பாகத்துக்குள்ளது, அதாவது இந்த பாகத்துக்குள்ளே பட்டன் பட்டி இங்கே வச்சுருக்கோம்ல, இந்த இதுக்கு நேரம் வர மாதிரி வச்சுக்கணும். நம்ம இப்போ இப்படி வச்சு இந்த பாகத்தில் தான் இந்த உள்வெட்டு வரணும். இப்போ இதை மேலே வச்சு கையை ஜாயின் பண்ண போகிறப்ப இப்போ அதே மாதிரி இந்த இதுக்கு வெட்டி விட்டோம்ல, இந்த இதுக்கு நேரம் இப்படி வரணும். இப்படி வச்சுட்டு இது வந்து முன்பாக உள்ளது. இப்போ நம்ம இந்த ஷோல்டரில் வர தையல் வந்து பின்பாகத்தில் வர மாதிரி தான், அதாவது இந்த தையல் இது வந்து இப்படி மடங்கி இருக்கணும் இந்த பக்கம். இப்போ இங்கே வரையும் நல்லா ஒன்று போல் இங்கே வந்துருச்சு.
இப்போ அதே மாதிரி கை வந்து நம்ம இங்கே கட் பண்ணி விட்ருக்கோம்ல இங்கே கைக்கு, அது மாதிரி இங்கேயும் இந்த கட் பண்ணது கரெக்டாக வச்சுக்கணும். இப்படி வருது. எல்லாம் கரெக்டாக சுற்றி தச்சாச்சு. இப்போ இதில் இன்னொரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு தையலாக இருந்தால் போட்டோன்னே கொஞ்சம் பிரிஞ்சிரும். இப்போ இதுலையே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. அப்படியே வந்து கையும் தச்சாச்சு.